50 வருஷத்துக்கு மேல இந்த திராவிட கட்சிகள் தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் நாங்க மக்கள் சேவைக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்கோம். மக்கள பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்க ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறோம்னு 2 கட்சியுமே சொல்லியிருக்கு. நம்ம வெளிப்படையா சொல்லணும்னா, இதுவரைக்கும் மிக பெரும் ஜாம்பவான்களா, இரு பெரும் தலைவர்கள் கூட செய்ய தயங்கிய விஷயங்கள இன்னைக்கு தாவேகா தலைவரும், தமிழ்நாடு முதலமைச்சரும் விஜய் அவர்கள் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காரு. அத்தியாவசியங்கள்ல தான் நான் அதிகப்படியான கவனம் செலுத்துவேன். எனக்கு நீங்க கொஞ்சம் கால அவகாசம் குடுங்க. நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் பண்ண முடியும். நான் ஒரே இரவுல எல்லா விஷயங்களையும் புரட்டி போட்டு மாத்துறதுக்கு நான் ஒண்ணும் தேவதூதன் இல்ல அப்படின்னு வெளிப்படையா மக்கள் கிட்ட பிராக்டிகலா பேசினாரு. இது எல்லாத்தையுமே மக்கள் விரும்பி ரசிச்சாங்க. அவருடைய அந்த பதவியேற்பு விழாலயே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் தெளிவா பேசினாரு. மக்கள் கிட்ட ரொம்ப வெளிப்படையா கொஞ்சம் கால அவகாசம் குடுங்கன்னு கேட்டாரு. ஆனா அதை தாண்டி அவர் பல விஷயங்கள தினமும் அதிரடியா பண்ணிட்டு வர்றாரு. அரசியல ஒரு பக்கம் பண்றாரு, இன்னொரு பக்கம் ஆட்சியையும் பண்றாரு. அரசியல்ல இதுவரைக்கும் பகைமை அரசியல், காழ்ப்புணர்ச்சி அரசியல், வன்ம அரசியல் அப்படியெல்லாம் தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு நட்பு அரசியல கொண்டு வரணும்னு சொல்லி, கூட்டணியில ஆதரவு கொடுத்த எல்லா கட்சிகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக அவர் போய் நேரடியா அவங்க அலுவலகங்களுக்கும், வீடுகளுக்கும் போனாரு. ஆனா, தன்னை எதிர்த்தவர்கள் கூட, தன்னை விமர்சித்தவர்களுக்கு கூட நேரடியாக சென்று அவங்க கிட்ட வாழ்த்து வாங்கிட்டு, நீங்க என்ன வேணாலும் எனக்கு அறிவுரை கூறலாம். நான் இப்ப புது முதலமைச்சரா தான் வந்திருக்கேன். எந்த நிறைகள், குறைகளா இருந்தாலும் என்ட்ட வெளிப்படையா பேசலான்னு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் வெளிப்படையா சொல்லியிருக்காரு.